இங்க ஒரு குட்டி பையன் தன்னோட டீச்சர் ரொம்பவே மர்மமா நடந்துக்கிறத கண்டுபிடிச்சு அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு பல் செட்டு கீழே விழுது. என்னன்னு பார்த்தா அவங்க ஒரு மான்ஸ்டர். அது மட்டும் இல்லாம அவங்க வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் சாப்பிடுறத வந்து ஒரு வேலையாவே வச்சிருக்காங்க. சோ இப்படி இருக்க சமயத்துல ஸ்கூலுக்கு வராங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சாக்லேட்டை வந்து கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம அந்த சாக்லேட்ல தான் பாத்தீங்கன்னா அவங்க அவங்க வசிய பண்றதுக்கான சில விஷயங்களை வந்து வச்சிருப்பாங்க. சோ அதை சாப்பிடுற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கண்ட்ரோலுக்கு வந்து போயிடுவாங்க. சோ இதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சாக்லேட்டை சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு பேப்பரை தூக்கி போடுறான். அதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க டீச்சரும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம சாக்லேட்டை சாப்பிடுன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. பட் அப்பயே அவங்க சாப்பிடாம அவங்க ஃப்ரெண்ட்ஸை சாப்பிட விடாம பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போறான். அவங்க ஒரு மான்ஸ்டர் தான் அப்படின்றத நான் நிரூபிக்கிறேன், என்னோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த டீச்சரோட வீட்டுக்கு போறாங்க. அந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப பாழடைஞ்ச பங்களா மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம திடீர்னு பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து வந்த அந்த டீச்சர் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவங்க மாஸ்டர் உருவத்தை இப்ப காட்டுறாங்க. ஒரு பையனை வந்து சாப்பிடலாம் நினைக்கிற சமயத்துல எப்படியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்தி அந்த இடத்துல இருந்து அவங்க கூட்டிட்டு வந்துடுறான். அது மட்டும் இல்லாம அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவன் வேற ஸ்கூலுக்கு போயிடுறான். பட் மத்த பசங்க எல்லாம் மாட்டிக்கிறாங்க.